வணக்கம் தோழர்களே. நாங்கள் லட்சத்தீவுல நேற்று பங்காரம் தீவுக்கு போனோம். இன்னைக்கு சாயங்காலம் கல்பத்தின்ற தீவுக்கு வந்திருக்கோம். இது அகாத்தி தீவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம். அங்கிருந்து இங்க பயணம் செய்யறதுக்கு ஒரு ஃபைபர் போட்ல ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. 3/4 நேரம் ஆகும்போது வழியில் நாங்கள் பவளப்பாறைகள்ல கலர்ஃபுல் மீன்களை பார்த்தோம். நீங்க பார்க்கக்கூடிய பின்புற பகுதி அகாத்தி தீவினுடைய எல்கை பகுதி. இந்த எல்கை பகுதியில தான் ஏர்போர்ட் இருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய தீவு கல்பட்டி தீவு. இந்த கல்பத்தி தீவுல ஆள் நடமாட்டம் கிடையாது. இங்க யாரும் தங்குறது கிடையாது. நாங்க இங்க ஒரு சின்ன அட்வென்ச்சர்ஸ்க்காக டூரிஸ்டாக வந்தோம். அகாத்தி தீவுல இருந்து இந்த தீவுக்கு வர்றதுக்கு 3/4 மணி நேரம் பயணம் செய்தோம். இந்த தீவை எங்க போனாலும் இந்த தீவை சுத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கடல் ரொம்ப ரம்மியமா தெளிவாக இருக்கும். எந்த தூரத்துல போனாலும் கடல் இருக்க ஆழத்தை நம்ம பார்க்கலாம். பல்வேறு உயிரினங்களும் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மணலும் பாத்தீங்கன்னா வெள்ள விளையாண்டு பளிச்சுன்னு இருக்கும். சோ இதுதான் லட்சத்தீவு அழகே இங்க இருக்க சுற்றுப்புறமும் கடல் நீரும் மணலும் தான். இந்த கல்பத்தி தீவுக்குள்ள நாங்க உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கோம். நடந்து போது பாத்தீங்கன்னா 2 சைடும் ஒரு சின்ன காடு மாதிரிதான் இருக்கும். இங்க யாருமே தங்குறது கிடையாது. நாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு இப்ப போய் பார்க்க போறோம். இந்த பக்கம் நாங்க உள்ள நடந்து மெல்ல வரும்போது இங்க பாத்தீங்கன்னா நாங்க காடாரு நினைச்சு பாத்தீங்கன்னா பக்கத்துல இங்க ஒரு கடல் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ எங்க பார்த்தாலும் சுத்தி தண்ணீரும் நீரும் பார்க்க ரொம்ப பிரமிப்பாகவும் அழகாகவும் இருக்கிறது. நாங்க இந்த நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன புதூர்ல 2 பக்கமும் ஏகப்பட்ட செடிகள் கொலைகள் இருக்கு. அப்படியே ஒரு 600 மீட்டர் நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா அங்க முடிக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கடல் எல்கை இருந்துச்சு. இப்ப நீங்க பார்க்கக்கூடியது இன்னொரு பகுதியினுடைய லட்சத்தீவுடைய கடல் பகுதி. கல்பத்தி தீவுல நீங்க 2 விதமான அழகா ரசிக்கலாம். ஒன்று, இது பின்புறம் ஒரு பசுமையான ஒரு சின்ன அடர்ந்த காடு போல் இருக்கும். அங்க நம்ம நடந்து வரும்போது ரொம்ப ஒரு அட்வென்ச்சர்ஸா இருக்கும். அதே நேரத்துல அங்கிருந்து பல்வேறு இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் நம்ம கடலுடைய எல்கைக்கு வந்துடலாம். ஸோ இங்க 2 கடலும் கடல் சார்ந்த ஒரு பசுமையான இடம் தான் அந்த கல்பத்தி தீவு. நான் ரசிச்ச பல்வேறு இயற்கை காட்சிகளை உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் பகிர்ந்து கொள்கிறேன்.